திருச்செங்கோட்டிலேருந்து குமரேசன் பேசுகிறேங்க. ஏகே ஆர்கானிக்லேருந்து பேசுகிறோம். இப்போ கந்தம்பாளையம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லூர் பக்கத்தில் காளிப்பனூர் அங்கே வந்து அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடராஜனாவுக்கு வந்து இயற்கை உரம் 2வது வருஷமாக கொடுத்துட்ருக்குறோம். லாஸ்ட் இயர் கொடுத்து ஈல்டு எடுத்தாங்க. அதேமாதிரி இந்த வருஷம் இப்போ இயற்கை உரம் கொடுத்துட்ருக்குறோம். இன்றைக்கி வந்து அறுவடை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி இருந்ததுன்னு கேட்குறதுக்காக இன்றைக்கி வந்துருக்குறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனை அறிமுகப்படுத்துறது வந்து சித்தாந்தூர் மாரப்பண்ணா. ஃபஸ்ட்டு மாரப்பண்ணாவை இன்ட்ரோடியூஸ் ஆக சொல்லலாம். அதுக்கடுத்து நம்ம நடராஜனாட்ட கேட்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படியே இன்ட்ரோடியூஸ் அறிமுகம் வாங்கண்ணா. வணக்கங்க, என் பேர் மாரப்பன். நான் சித்தாந்தூருங்க. நான் இப்போ கிட்டத்தட்ட 2 வருஷமாக இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க. நிறைய பக்கம் கொடுத்துருக்குறேன். போன வருஷம் ஒரு நடராஜனை கொடுத்தோமுங்க. போன வருஷம் ரிசல்ட் நல்லா இருந்து அப்புறம் மறுபடியும் இந்த வருஷம் அப்படியே கன்டினியூ பண்ணார். அதனால் இந்த வருஷமும் தொடர்ச்சி ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இப்போ கொடுத்துருக்குறோம். ஈல்டு நல்லா இருக்குங்க. அது ஈல்டு எப்படி இருக்குங்கிறத அண்ணங்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ஆனால் அப்படியே உங்கள் பேர் ஊர் அப்படியே அறிமுகம் வாங்கண்ணா. என் பேர் நடராஜனுங்க, காளியப்பனூர். போன வருஷம் விநாயகரை கொடுத்தாங்க, நல்ல ஈல்டு வந்தது. இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. நான் அதை விட கூட ஈல்டு பெஸ்ட்டாக இருக்க மாதிரி வச்சுக்கல. இப்போ லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கிழங்கு வந்து எண்ணிக்கை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதிகமாக இருக்குது, இது நல்லா இருக்குது. சரிங்கண்ணா. நம்மள என்ன ரகங்கண்ணா? இது வெள்ளைக்குச்சிங்க, வெள்ளத்தாயிலேருந்து. சரி சரிங்கண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து இருந்த கிழங்கோட இன்னைக்கு கிழங்கினுடைய தரமும் அதிகமாக இருக்கு. சைஸ் பெரிய சைஸ் இன்னைக்கு இருக்கு. ஆமாங்கண்ணா. இப்போ நீங்கள் லாஸ்ட் இயர் வந்து என்ன பண்ணீங்கன்னா கிழங்கு கொஞ்சம் பிடிக்கிட்டு அப்படியே கிரஷிங் பண்ணி விட்டீங்க. குப்பை போட்டீங்களாங்கண்ணா? குப்பை போட்டீங்க. குப்பையும் போட்டீங்க, அந்த கிழங்கு குச்சியும் கிரஷிங் பண்ணி விட்டோம். இதுதான் நம்ம உரமா தொழு உரமா கொடுத்தது. கழிவுகள் கொடுத்துருக்கோம். கால்நடை கழிவும் தாவர கழிவும் கொடுத்தோம். அதுக்கடுத்து குச்சை நம்ம நடவு பண்ணோம். ஸ்டார்டிங்லேருந்து நம்ம உரங்கள் ப்ராப்பராக அட்டவணைப்படி கொடுத்தீங்க. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ நான் 2 வருஷமா மாரப்பண்ணா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாருங்கண்ணா. கரெக்டாக வந்து காட்டை பார்த்துக்கிறாருங்கண்ணா. மாதம் வந்து காட்டை விசிட் பண்ணுறாங்கண்ணா. என்னை விட அவர் தான் அதிகமாக வந்துக்கிறார். உங்களோட அதிகமாக வந்து அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறார். சரிங்கண்ணா. நாங்கள் அதை தான் அதிகமாக வந்து ஒவ்வொரு தோட்டத்திலையும் போய் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நான் வந்து கடந்த 5 ஆண்டுகளாக இதை பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ணன் வந்து இப்போ கடந்த 2 ஆண்டுகளாக பண்ணிட்டு இருக்காங்க. 2 வருஷம் நிறைய ரிசல்ட் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு லாஸ்ட் இயருக்கு இந்த வருஷம் ரிசல்ட் நல்லா இருக்கும். இன்னைக்கு காடு பிடுங்கினது எவ்வளோங்கண்ணா வரும்? மேலே வரும். இல்லை ஏக்கறாங்கண்ணா எவ்வளோ? 1.5 தான் இருக்கு. 1.5 கிலோ இருக்கு. இன்னும் கொஞ்சம் பிடுங்காம இருக்குது. இப்போ அது இருக்குது. சரிங்கண்ணா. 1 ஏக்கர். சரி. அதே மாதிரி இப்போ சைஸ் நல்லா பெரிய சைஸ் வந்துருக்கு. சரிங்கண்ணா. இப்போ அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா அவரு தான் இன்னைக்கு கிழங்கு பிடிங்கிட்டு இருக்கிறாரு. ஆமாம். ஆனால் உங்கள் பேர் அறிமுகம் வாங்கினா? பேர் கருப்பண்ணுங்க. சரிங்க. ஊர் தாசம்பாளையம். கிழங்கு வியாபாரம் பண்ணுறாங்க. சரிங்கண்ணா. எல்லா காடும் வந்ததை விட இது பாயிண்ட் 30 வருதுங்க. பாயிண்ட் இன்னைக்கு போட்டாச்சாங்கண்ணா? போட்டு 30 பாயிண்ட் வந்துருக்கு. ஆமாங்க. சரிங்கண்ணா. ஒரு 1.10 தான் சேருங்க. 1 ஏக்கரா 1.10 கிலோ வரும். சேருங்க. ஒரு 20-22 டன் வருங்க. 20லேருந்து 22 டன் வரைக்கும் எதிர்பார்த்துட்டு. சரிங்கண்ணா. அவுட்டுன்னா எல்லாம் நான் 10 வருஷமா வியாபாரம் பண்றேங்க. சரிங்கண்ணா. அதுல இருந்து இந்த காடு அவுட்டுன்னு நல்லா இருக்குதுங்க. நல்லா இருக்குது. மற்ற காட்டுக்கு இது வந்து நல்லா இருக்கு. சைஸ் நல்லா இருக்குதுங்க. சரிங்க. கிழங்கு சைஸ் நல்லா இருக்கு. கிழங்கு நிறைய அண்ணா உடச்சு வச்சிருந்தார். ரஞ்சித் அண்ணா கூட உடச்சு வச்சிருந்தார், போட்டோ வச்சிருந்தார், பார்த்தோம். நல்லா மாவு சத்து நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. கிழங்கு சைஸ் சைனிங்கா நல்லா இருக்கு. சரிங்க. இப்போ நீங்க ஒவ்வொரு காட்டுல போய் கிழங்கு புடுங்குவீங்க. அப்ப கிழங்கு புடுங்கும் போது அந்த கிழங்கு எவ்வளவு டைட்டா இருக்கும்? இந்த காட்டுக்கு எப்படி இருந்ததுங்கன்னா? எல்லா காட்டை விட அது மண்ணு பொதுவா இருக்குது. ஒரே ஆள் ஈஸியா புடுங்குற அளவுக்கு இருக்குது. ஏன்னா ஒரு காட்டுல வந்து நான் பாத்துக்க 2 ஆள் 3 ஆள் சேர்ந்து தான் இழுப்பாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம புடுங்குறதுக்கு மண்ணு பொதுவெதுப்பு தன்மை நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஏன்னா 2 வருஷமா அண்ணா இயற்கை வரனால மண்ணுடைய தன்மை மாறி இருக்கு. நல்லா இருக்குதுங்க. ஆமாங்கண்ணா. அதே மாதிரி இப்போ இன்னும் மீதி எல்லா காடும் பிடிங்கி பார்த்தா நம்மளுக்கு என்ன டன்னேஜ், டோட்டல் டன்னேஜ் எவ்வளோ நம்மளுக்கு தெரியும். ஆமாங்க. ஏக்கரா என்ன காடு எவ்வளோ டன்னேஜ் வருதுங்கிறது எப்படி இருந்தாலும் ஏக்கரா 20 டன் குறையாது. இப்போ லாஸ்ட் இயர் என்ன பாயிண்ட் வந்ததுங்கண்ணா? 28 பாயிண்ட் வந்தது போன வருஷம். இந்த வருஷம் 30 பாயிண்ட் அண்ணாவே சொல்லிட்டாரு. 30 பாயிண்ட் வந்தது அப்படின்னு சொல்லிக்கிறாரு. சரிங்க. இன்னைக்கு ஈவினிங் நம்ம டன்னேஜ் போட்டால் என்ன டன்னேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வருஷம் நம்மளுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரிசல்ட் நல்லா இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு வருஷம் நீங்கள் யூஸ் பண்ணுறது நாங்கள் என்ன கேரண்டி கொடுக்க உத்தரவாதம் கொடுக்க முடியும்னா, போன வருஷம் என்ன டன்னேஜ் எடுத்தீங்களோ அதுலேருந்து இந்த வருஷம் 20% சேர்த்து வரும். இந்த வருஷம் என்ன டன்னேஜ் எடுக்கிறீங்களோ அதுலேருந்து அடுத்த வருஷம் 20% டன்னேஜ் சேர்த்து வரும். 30 மேலே போயிருங்களா? ஆனால் டன்னேஜ் சொல்கிறேன். பாயிண்ட் அவ்வளோதாங்கண்ணா. ஏன்னா பாயிண்ட் அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. பாயிண்ட் 30 பாயிண்ட் தான். உங்களுக்கு வந்து மகசூல் சேர்த்து வரும். இந்த வருஷம் போன வருஷம் ஒரு எக்ஸாம்பிள் 100 டன் எடுத்து இந்த வருஷம் ஒரு 120 டன் 20% சேர்த்து வரும். டன்னேஜ் வந்து வருஷம் மண்ணினுடைய வளம் பெருக நல்லா டன்னேஜ் நல்லா வரும். அதே மாதிரி நம்ம குச்சி வந்து நடவு பண்ணும்போதுலேருந்து நம்மளுக்கு நிலச்சி நடவு பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் வேரோட்டம் நிறைய பிடிக்கும். நல்லா நீட்டமாக ஓடும். வேரோட்டங்கள் நீட்டமாக போகும். ஆமாம். அர்ஜுனில் திடீர்னு நட்டாச்சு. இந்த வருஷம் நடவு பண்ணும்போது அதையும் சேர்த்து பண்ணுங்க, நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சொல்லுங்க. அதே மாதிரிங்கன்னா இந்த கிழங்குலையும் அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்கண்ணா. தேங்க்யூங்கண்ணா.